ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி தில் கிச்சன். இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் இல்லை கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா பன்னீர் ஒரு 200 கிராம் எடுத்து அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் இந்த பன்னீரை போட்டு 2 பக்கமுமே லைட்டாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு பக்கம் 1 நிமிஷம், இன்னொரு பக்கம் இன்னொரு நிமிஷம் போட்டு இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். வந்தக்கப்புறம் இதை நல்லா எண்ணெயே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு இதை போட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு லைட்டாக வணக்கிக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 2 எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை பொன்னிறமாக வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்து அது கூடவே 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிளறி விட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வணங்கிடும். தக்காளி நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா வணக்கிக்கோங்க. காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காரத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. தயிரை சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு குக் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கோங்க. பன்னீரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் குக் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அழகாக தூவி விட்டு கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான பன்னீர் மசாலா, அதாவது ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் பன்னீர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. வெயிட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஈஸியான சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்யூ.